ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெஜிடபிள் குருமா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு எடுத்து மேல் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பச்சை பட்டாணிங்க. இப்போ வந்து அடுப்பை வச்சு மேலே ஒரு கடாயை வச்சாச்சு. பெரிய வெங்காயம் 4 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பூண்டு வந்து கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்திட்டு வரமிளகா 4 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு இருக்குங்க, அரை மூடி சேர்த்திருக்கேன். அதையும் வந்து இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. மாற்றி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இப்போது அதே கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு அரை ஸ்பூன், கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1ங்க, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு இதையெல்லாம் சேர்த்திக்கலாங்க. அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதையும் சேர்த்திக்கலாம். 2 வரமிளகா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்ச காயை நம்ம சேர்த்திக்கலாம். காய் சேர்த்திட்டு அது கூட உப்பு தேவைங்கிற அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு மசாலா சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ காய் கொஞ்சம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்மளுக்கு குருமாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமா கொதிச்சு நல்லா வந்துருச்சுங்க. திக்காக இருக்குது. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான குருமா ரெடி.